பிரைஸ் தி லார்ட். ஒரு இனிமையான நாள், கர்த்தர் உண்டு பண்ணி நாள். இதில் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருப்போம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவனோடு இருந்தார் கர்த்தர். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் போகிற இடமெங்கும் ஒரு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பலவிதமான தடைகளிலே நம்ம வாழ்ந்துட்டோம். நம்முடைய முன்னேற்றம் அதை காண முடியாதபடி பலவிதமான தடைகளிலே நாம கடந்து போயிட்டோம். காலையில ஜெபம் பண்றோம், எழும்பி போறோம், நிறைய நேரம் நம்முடைய காரியங்கள் அனுகூலமாய் மாறாமல் போய்விடுகிறது. இந்த நாளில கர்த்தர் சொல்கிறார், அவன் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் அவனுடைய காரியம் அனுகூலமாயிற்று. இந்த நாளிலே நீங்க போகிற எல்லா இடத்திலும் ஒரு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஒருவேளை ஒரு புதிய வீட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு புதிய வீடு வாங்குவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க மேற்படிப்புக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு புதிய ஏதோ ஒரு வெளிநாடு போவதற்காக மேற்படிப்புக்காக நீங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் வாசல்கள் அடைக்கப்பட்டது போல் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்க போறார். நீங்க போகிற எல்லா இடத்திலும் ஒரு அனுகூலத்தை கர்த்தர் வைக்க போறார். மனுஷ கண்களில் தயவுடைக்க பண்ணி எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஒரு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பல நேரம் யோசிக்கிறீங்க, ஆண்டவர் உண்மையா என் கூட தான் இருக்கிறாரா? உண்மையா உங்க கூட தான் இருக்கிறார். அவருடைய பிள்ளைய மாறிட்டீங்க இல்லையா? அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டீங்க இல்லையா? அவரிடத்துல ஜெபிக்கும்படி வந்திருக்கீங்க இல்லையா? அவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார்னு வந்திருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு அவருடைய வார்த்தை ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்னு வந்திருக்கீங்க இல்லையா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்க காரியம், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க ஒரு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிறார். ஒரு அனுகூலம். இந்த நாள் முழுவதும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் தரப்போறதற்கா எல்லா மனுஷ கண்களை தயவுடைக்க பண்ணி ஒரு அனுகூலமான கதவை திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆண்டவரே, நாங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறப்பா. எங்க மனதார எங்க வாயிலிருந்து, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க அப்படியே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கர்த்தர் தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அனுகூலமான வாசலை திறக்க போறதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய தொடர்ந்து எங்களை நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.